குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு, ஜாபில் நிறைய ஜாப்கள் நம்ம பார்த்துருந்தாலும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப் அப்படின்னாக்கா டீச்சர், ஆசிரியர் அப்படிங்கிறது. அதாவது நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயத்தில் ஆதிகாலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் ஒரு தொழில் இருக்குதுனாக்கா அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தொழிலில் இந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு இது. ஆரம்ப காலத்தில் இருந்து, அதாவது ஒரு காலத்தில் ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா மண் தரையில் சொல்லி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. உட்கார வச்சு மண்ணில் அப்படியே ஆனா ஒன்றா போட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு காலத்தில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடியில் எழுதி சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த இப்போ நாம் உபயோகம் செய்கின்ற கரும்பலகை அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நோட்டு அப்படிங்கிறதுலாம் வந்துருக்குது. ஸோ இதனுடைய இந்த வேலை அப்படிங்கிறதுல இந்த ஆசிரியர் உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான உத்தியோகம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை தான் இருந்துருக்குதுங்க. ஒன்று விவசாயம், ரெண்டாவது ஆசிரியர். அதுக்கு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னாக்கா நாவித தொழில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா சலவை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆரம்ப காலங்களில் இந்த தொழில் ஜீவனம் அப்படிங்கிறது இருந்திருக்குது. அதில் ரொம்ப ஒரு உயர்ந்த தொழிலாக கருதப்பட்டது இந்த ஆசிரியர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஆசிரியர் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அப்படி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜீவனம் அப்படிங்கிறதையும் அல்லது வேலை அப்படிங்கிறதையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதற்கான முதல்ல இதற்கான விதிகள், பாவங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் உதாரண ஜாதகத்தை கொண்டு அந்த விதிகளை விளக்கத்தோடு நம்ம எடுத்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போது விதிகள், பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது முதல்ல பாவத்தை பார்த்துக்குவோம். பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இந்த ஆசிரியர் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த ஆசிரியர் உத்தியோகத்திற்கான பாவகம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் பாவகம் முக்கியமான பங்காற்றுகின்றது. என்ன பங்காற்றுது அப்படின்னாக்கா 2ஆம் இடம் தான் பேச்சு. ஆசிரியர்னாலே பேசி ஆகணும், சொல்லி கொடுப்பது, ஒரு விஷயத்தை விளக்குவது, அதாவது அறியாமையை விளக்குவது. உதாரணமாக ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சாலோ அல்லது ஒரு வத்தி குச்சியை பொருத்தி வச்சாலோ அல்லது ஒரு தீபம் ஏற்றினாலோ, இதில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் அந்த இருள் அப்படிங்கிறது விலகுது. அந்த மாதிரி அறியாமையை இந்த கல்வி அப்படிங்கிறது விளக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனம். சரிங்களா? ஸோ அறியாமையை போக்குவது அப்படிங்கிறது, அறிவு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்துவது அப்படிங்கிறது, அறிவை விருத்தி செய்வது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு கண்டென்ட் அப்படின்னம்னாக்கா பேசணும். அப்போது அந்த பேச்சுக்கான பாவகம் அப்படிங்கிறது 2ஆம் இடங்க. உத்தியோகம், சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது 6ஆம் இடம். சரிங்களா? அதுக்கடுத்ததாக ஜீவனம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். இப்போது இந்த 3 தொடர்புகள் தான் இதனுடைய கண்டென்ட்டு, இதனுடைய உத்தியோகம், இதனுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உதாரணமாக 2ஆம் அதிபதி அப்படின்னாக்கா பேச்சுன்னு எடுத்துங்க. 6ஆம் இடம் சர்வீஸ். அப்போது பேச்சு, வேலை, பேச்சு, சர்வீஸ் அப்படின்னும்போது 2-6 தொடர்பு அப்படிங்கிறது ஆசிரியர் வேலையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 2ஆம் இடம் அப்படிங்கிறது பேச்சு, 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனம். இந்த 2-10 தொடர்பு அப்படிங்கிறதும் ஆசிரியர் உத்தியோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது பேச்சுக்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பேசுவது, எழுதுவது, இந்த 2க்கும்
ஏன்னா எழுத சொல்லி கொடுப்பாங்க. அ, ஆ, இனி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. பேச சொல்லி கொடுப்பாங்க. இப்படி சொல்லு, அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது புத பகவான். அடுத்ததாக வந்து போதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது குரு பகவான். இந்த இருவரின் தொடர்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிரியர் தொழிலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது 2ஆம் பாவத்தில் புதன் இருப்பது, அல்லது 6ஆம் பாவத்தில் புதன் இருப்பது, 10ஆம் பாவத்தில் புதன் இருப்பது, இப்படி இந்த காரக கிரகங்கள் இந்த பாவங்களில் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கெல்லாம் வந்து ஆசிரியர் உத்தியோகம் சிறப்பாக வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக குரு பகவான் சனி பகவான் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல உயர்தரமான ஆசிரியர் பதவியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதே போல் வந்து சனி புதன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காரக கிரகத்தோட ஜீவனக்காரகன் அப்படின்ற சனீஸ்வர பகவானின் தொடர்பு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அல்லது கர்மகாரகன் தொடர்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? எது எப்படி இருந்த போதிலும் இதுதான் வந்து விதிகள். இதில் பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் எதுவும் நிகழாது. இந்த விதியின் கட்டமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதனுடைய தொடர்புகளை நீங்கள் எடுப்பது அப்படிங்கிறது வந்து வெகு இயல்பாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக என்னுடைய இது வந்து எங்கே போனோம்னாலும் எப்படி நாம் யார்கிட்ட படித்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து இது போன்ற விதிகளை வந்து தான் நம்மளுக்கு வந்து முன்னிலைப்படுத்தி ஜாதகங்களை வந்து விளக்குவாங்க. இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதியாக இது வந்து சொல்லப்படுவது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நாம் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அதில் கிடைச்ச ஒரு அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது உங்களுக்கு ஒத்து வரந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கையில் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா கடந்து போயிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து எல்லா விதிகளும் எல்லா விஷயங்களையும் எல்லோருக்கும் வந்து ஒத்து வந்து விடுவதில்லை. அதனால தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அனுபவம் அப்படின்னும்போது நாம் ஜோதிடம் படிக்க பழக ஆரம்பித்த பிறகு தனிப்பட்ட முறையில் ஒரு சிந்தனைகள் வரும். என்ன மாதிரியான சிந்தனைகள்னால், இந்த இது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சின்னு இதுக்கு என்ன விதியாக இருக்கும், அல்லது இதற்கான கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்லாம் சிந்திப்போம். உதாரணமாக 2 திருமணம்னு வச்சிங்களேன். இந்த 2 திருமணம் நடப்பதற்கான காரணங்கள் எப்படி இருக்கும், அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சிந்திப்போம். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் கிடச்சா நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அப்படி அந்த ஒரு எண்ணங்கள் வந்ததுனா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே நம்ம வந்து செல்லுகின்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்படி எனக்கு முதல்ல வந்து ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னாக்கா, டீச்சர்ஸாக இருக்காங்களே இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும், அதற்கான கிரக நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்தது இந்த தொழிலுக்கு மட்டும்தான். அது ஏன் எதற்கு அப்படின்ற காரணங்கள் தெரியாது. பட் ஆனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டலாம் நான் வந்து ஜாதகத்தை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நம்மளுக்கு ஜாதகம் கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்ம மனசுக்குள்ளே. ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருமே வந்து அவங்களுடைய பர்த் சார்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு முன் வரல. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஜோசியர்கிட்ட ஜாதகங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதற்கு அவங்கவுங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் கேட்டது எதுக்காக அப்படின்னாக்கா, எனக்கு அதனுடைய விதிகள் தெரிஞ்சுக்கணும், அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டது. அதுக்கப்புறம் இறை அருளால் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜோசியத்திலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்பொழுது நிறைய ஜாதகங்களை வந்து நம்ம வந்து ஆசிரியருக்கான ஜாதகங்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைச்சிது. ஸோ அதில் நம்ம பார்த்ததில் ஒரு 2 ஜாதகத்தை வந்து நம்ம வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் இன்றைக்கி. அப்படி நாம் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் இருக்கிறவங்க இந்த உத்தியோகம் அப்படிங்கிற இந்த துறைக்கு சிறப்பாக செயல்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆய்வின் வெளிப்பாடு. அதாவது வந்து சனீஸ்வர பகவானின் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 8, 17,
26 தேதிகளில் பிறந்திருப்பது. சரிங்களா? அடுத்ததாக வந்து மகரம், கும்பம் ராசிகளில் பிறந்திருப்பது, அல்லது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருப்பது. இப்போ வந்து 3 விஷயத்த சொல்லியிருக்கோம். 1 தேதியை சொல்லியிருக்கோம், 2வது ராசியை சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரத்தை சொல்லியிருக்கோம். அடுத்ததாக வந்து திதிகளில் வந்து அஷ்டமி திதியில் பிறக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக வந்து 5வதாக வந்து கரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது கௌளவ கரணத்தில் அவங்க வந்து பிறந்திருப்பது அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 5 விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்த 5ல் சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் இவங்க எதில் பிறந்து இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், அந்த விதிகளும் சேர்ந்து வருகின்ற பொழுது அவங்களாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டீச்சர் ஒர்க்கை வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதல். ஏன் சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்திருப்பவங்களுக்கு அந்த ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? சனீஸ்வர பகவானை போல் ஒரு பாடம் நடத்தும் ஒரு கிரகம் வேறு எதுவுமே கிடையாது நவகோள்களில். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 7.5 சனியை ஆரம்பிக்கிற பொழுது, அஷ்டம சனி வருகின்ற பொழுது, அர்த்தாஷ்டம சனி வருகின்ற பொழுது, இப்படி கண்டச்சனி வருகின்ற பொழுது, இது போன்ற காலகட்டங்களில் தான் வந்து ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் வந்து எதுக்காக பிறந்தோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், இதனுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் புரிய வைப்பது அப்படிங்கிறது அந்த சனீஸ்வர பகவான் தான். இன்னும் வாழ்க்கையை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானின் தசையை கடப்பவர்கள், தசையை கடந்தவர்கள், தசையை பார்த்தவர்கள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இப்படி சனீஸ்வர பகவானின் தசையை பார்த்தவர்கள் அவருடைய அந்த கோச்சாரத்தில் வந்து அந்த முழுமையான அந்த 30 + 30 60 வருஷம் அதை சந்தித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கின்ற பொழுது இவர் தரும் அந்த ஒரு புரிதல், அந்த விளக்கம், அந்த ஒரு விஷயம், அதாவது வந்து புரிஞ்சுதா கேட்டு 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 நம்மளுக்கு வந்து அந்த பாடத்தை நடத்துவார். அப்படியான ஒரு அற்புதமான அந்த கிரகம் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானின் ஆளுமை யாருக்கெல்லாம் இருந்து இப்போ நாம் சொன்ன இந்த விதிகளும் இருக்கின்றதோ அவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்தன்மையுடன் ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். சரிங்களா? சரி, ரைட். வாங்க இப்போ வந்து ஜாதகத்தை போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் எளிமையாக புரியும் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய புரிதல். அதனால் வந்து இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள். இன்றைக்கி நம்ம போட போகிற இந்த 2 ஜாதகங்களுமே வந்து பெண்மணிகளின் ஜாதகம் தான். சரிங்களா? முதல் ஜாதகத்தை பாருங்கள். இந்த பெண்மணி பிறந்தது வந்து 31/2/1966. பிறந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 11:30 PM இரவில் பிறந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இவங்க பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது திதி பஞ்சம திதி, தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது, யோகம் பிரீதி, கரணம் கௌளவ கரணம், லக்னம் கன்னியா லக்னம், ஜென்ம நட்சத்திரம் மகம் 3ஆம் பாதம். சரிங்களா? பிறந்த கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சனிக்கிழமைங்க. ரைட். இப்போது இவங்க பிறந்தது லக்னம் பார்த்தோம்னா கன்னியா லக்னம், ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட். இப்போது நம்ம வந்து விதிகளுக்கு வந்துடுவோம். நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா 2, 6, 10 தொடர்பு தான் வந்து ஆசிரியர் உத்தியோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக வந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2, 6, 10 வந்து குரு பகவான் தொடர்பு அல்லது வந்து புத பகவான் தொடர்பு, குருவும் புதனும் சேர்ந்து கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து லக்னம் கன்னியா லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சூரியன், 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 8ஆம் இடத்துல ராகு, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் வந்து பிறந்த கால கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இப்போது நம்மளுக்கு தேவை வந்து விதியை வந்து பொருத்தி பார்க்கணும். இப்போது 2ஆம் இடம் அப்படின்ற இடத்துல வந்து கேது இருக்குதுங்க. 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சரிங்களா? 4ஆம் இடம் 4ல் இருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள். 10ஆம் இடத்தை பார்ப்பார். நாம் என்ன சொல்லியிருந்தோம்,
2ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் 2-6 தொடர்பு, 2-10 தொடர்பு, இந்த இந்த மூன்றும் தங்களுக்குள் ஒன்றுக்கொண்டு தொடர்பு ஏற்படுத்திடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஆசிரியர் உத்தியோகம், ஆசிரியர் வருமானம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வந்து 2ஆம் இடம் பேச்சு, 6ஆம் இடம் என்பது சர்வீஸு, 10ஆம் இடம் என்பது ஜீவனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இங்கே பாருங்கள், 2ஆம் அதிபதி 4லிருந்து 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதே போல் புதன் அப்படிங்கிற அந்த காரக கிரகமானது 10ஆம் இடத்தை பார்க்குது. சரிங்களா? ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் லக்கணப்படி 2 விதிகள் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக ராசி பிரகாரம் பார்க்கலாம். ராசி பிரகாரம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் அதிபதி, முதல்ல அதை பார்த்துருவோம். ராசிக்கு 6ஆம் அதிபதி சனீஸ்வர பகவானுங்க. 6க்கும் 7க்கும் உரிய அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் ராசிக்கு 8ல் இருக்கிறார். 8லேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 6-2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்பு. இப்போது இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் ராசிப்படியும் லக்னப்படியும் 2ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து 6-10 தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறது. இது வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போது நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்திருந்தவங்க இதை வந்து சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போது அதையே நாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போது இந்த அம்மா பிறந்தது சனிக்கிழமைங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த அம்மா பிறந்த அன்று கௌரவ காரணத்தில் இந்த அம்மா பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் திரும்பவும் அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா புரியும். ஆளுமை அப்படின்னு சொல்லும்போது தேதிகள் வரலாம், கிழமைகள் வரலாம், ராசிகள் வரலாம், ராசி நின்ற நட்சத்திரம் வரலாம், லக்னம் நின்ற நட்சத்திரம் வரலாம், திதி வரலாம், கரணம் வரலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா கிழமையும் கரணமும் சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே இது வந்து இந்த அம்மா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. தனியார் பள்ளியில் வந்து இந்த அம்மா வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சாங்க. ஒரே பள்ளியில் வேலை செஞ்சாங்க கடைசி வரையிலும் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. தற்போது வீட்டில் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு இப்பயும் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போது அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். அடுத்து வர ஜாதகமும் ஒரு பெண்மணி ஜாதகம் தான். இவங்களும் வந்து தனியார் அப்படிங்கிற பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல இவங்க பிறந்த தேதியை சொல்கிறோம், பார்த்துக்குங்க. 20/8/1980. பிறந்த நேரம் அப்படின்னும்போது 7:30 இரவு பிஎம்ங்க. சரிங்களா? நம்ம பிறந்தது லக்னம் அப்படின்னும்போது கும்ப லக்னம். ராசி அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி. இப்போது இதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கட்டத்தை வாசிச்சிடுறோம். லக்னம் கும்ப லக்னம், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல ராகு புதன் மாந்தி, 7ஆம் இடத்துல சூரியன் குரு, 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல காலியாக இருக்குது, 12ஆம் இடத்துல கேது பகவான்ங்க. சரிங்களா? இதுதான் பிறந்த கால கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இப்போது விதிக்கு வந்துடுவோம். விதி அப்படின்னும்போது இந்த லக்னத்தின் 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து குரு பகவான்ங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்தை பார்க்குறாரு. சரிங்களா? ஆனால் காரக கிரகமான புதன் அப்படிங்கிறவர் 6ஆம் இடத்துல இருப்பார். பார்த்துக்குங்க. என்ன சொல்லியிருந்தோம்? காரக கிரகமான புதன் அப்படிங்கிறவர் 6ஆம் இடத்துல இருப்பார் இந்த ஜாதகத்தில். ஸோ அது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ராசி பிரகாரம் இந்த ராசி விருச்சிக ராசி பிரகாரம் பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு குரு அவர் வந்து 10ஆம் இடத்துல இருப்பாருங்க. சரிங்களா? இப்போது ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து வாக்கால் ஜீவனம் அப்படிங்கிறத வந்து இது வந்து உறுதிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து மற்ற விதிகளையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது சனீஸ்வர பகவானின் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, மகர ராசி லக்னங்களில் பிறக்கலாம், அல்லது வந்து கும்பம் அப்படின்றது சனீஸ்வர பகவானின் வீடுகள். அப்போ இந்த அம்மா பிறந்தது அப்படின்னும்பொழுது கும்பம் அப்படின்றது சனீஸ்வர பகவானுடைய வீடுங்க. ஆக இந்த பெண்மணியும் வந்து
சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது இதனுடைய நிலைப்பாடு. சரிங்களா? இந்த பெண்மணியை வந்து தனியார் பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பயும் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல பெயர், நல்ல சூப்பராக வந்து இவங்களுடைய ஜாப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த விதிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். திரும்பவும் இன்னொரு முறை நீங்கள் இதை வந்து எழுதி வைத்து திரும்பவும் உங்களுக்கு வர ஜாதகங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். இதனுடைய நிலைப்பாடு நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக விளங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? இந்த பதிவை பொறுத்தவரை நமது சேனலில் பார்க்கும் ஜோதிட அன்பர்களின் ஜோதிட ஆய்வுக்காக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.